அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றியடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, கடக ராசியில் பிறந்தவர்களால் 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான விளக்கம். சரி, அதற்கு முன்னாடி நம்மளுடைய இந்த சரவண சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னாக்கா உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இந்த நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறேன். நன்றி. சரி, இப்போ நம்ம இந்த எண்களுக்கு போகும். 4, 13, 22, 31. சரி, கடக ராசி என்றாலே இவங்க ரொம்ப ஒரு அன்பு, அழகு, ஆற்றல் நிறைந்தவர்கள். இவங்களோட வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிக்கணும். போராட்டம் என்பது இவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லா கஷ்டத்தையும் இவங்க தாங்கி கொள்ளக்கூடிய நல்ல எண்ணமும் அன்பும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கடக ராசி இவங்க பார்த்திங்கனாக்கா எல்லா வாழ்க்கையும் வாழ்வதற்கு தயாரானவர்கள். ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கடகம் சந்திரன். சரி, சந்திரன் 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை. அதுபோலவே அதோட சின்னமும் நண்டு. ஸோ இந்த நண்டும் பார்த்திங்கனாக்கா கடல்லையும் வாழும், கரையிலும் வாழும், இரு உலகத்திலையும் வாழக்கூடியவர்கள். அதுபோலவே இந்த கடக ராசியில் பிறந்தவர்களும் எல்லா மனிதர்களோடையும் ஒத்துழைத்து வாழக்கூடியவர்கள். நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் யாராயினும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள்னு அந்த மாதிரி வளைந்து கொடுத்தல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் இவங்களுக்கு பிரச்சனை என்பது ரொம்ப வராது. ஆனால் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, இப்போ 4வது எண் வெறும் 4. இந்த 4வது எண் ராகுவாக இருக்கிறதுனால அதீத சக்தி. ராகு என்பது அதீத சக்தி. அந்த அதீத சக்தி இந்த கடகத்தோடு சேரும்போது இவங்க நல்ல ஒரு குடும்ப தலைவராகவோ தலைவியாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த குடும்பம் தன்னை அறியாமலே ஒரு வெற்றியை அணுகும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ஆனால் இது எதுவுமே இவங்க செய்கிற மாதிரியே தெரியாது. இந்த குடும்பத்தில் இவங்க கணவனோ மனைவியோ இருந்தாலும் இவங்களை அறியாமல் கணவன், இப்போ உதாரணத்துக்கு மனைவியாக இருந்தால் இவங்க கணவர் வெற்றிக்கு மேல் வெற்றி அடைவார். ஆனால் இங்கே என்ன ஆகும்னாக்கா இவங்களால் வெற்றி அடைகிறாங்கன்றத பிறர் உணர மாட்டாங்க. இவங்க வெற்றி அடையாமல் சாதாரணமாகவே வாழ்வார்கள். ஆனால் இவங்களோடு இருக்கிறது, அதாவது என்னன்னு சொன்னாக்கா இப்போ ஒரு உதாரணம், அதீத சக்தி எனர்ஜின்ற ஒரு பெட்ரி யாருமே எதுவும் செய்கிறதா சொல்ல. இந்த பெட்ரியை பயன்படுத்துவதனால் இந்த ஆற்றல்னால் தான் மற்ற இயந்திரங்கள், இப்போ ஒரு விளையாட்டு பொருட்களாக இருந்தாலும் இந்த பெட்ரியை போடும்போது அந்த விளையாட்டு பொருள் செயல்படும். இல்லை காராக இருந்தால் ஓடும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த காரு தான் ஓடுது, காரு தான் அழகாக போயிட்டு வருது அப்படின்னு. ஆனால் அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய பெட்ரி. அதுபோல் தான் இவங்களோட வாழ்க்கை. இவங்க கூட இருக்கும் போது இவங்க கூட இருக்கக்கூடியவர்கள் வெற்றி அடைவார்கள், பேர் புகழ் அடைவார்கள். இவங்களுடைய ஆற்றலும் திறமையும் வெளியே தெரியாமல் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு நல்ல ஒரு அதீத சக்தி இருக்கும். சரி, அடுத்தது 13. இந்த எண் ரொம்ப ரொம்ப சிறப்பான எண், பிறகு எல்லோருமே பயப்படக்கூடிய எண். ஆனால் இந்த 13 என்பது சிறந்த வெற்றியை கொடுக்கும். இவங்க நினச்சதை சாதிப்பாங்க, சொன்னதை செய்வார்கள். இவங்களுக்கு பயம் என்பது கிடையாது. வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள் பணம், பொன், பொருள், அந்தஸ்தோடு வாழக்கூடியவர்கள். இந்த எண்களை பார்த்து பயப்படுவர்களுக்கு ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், இந்த எண்கள் தேதிகளாக வரும்போது, குறிப்பாக பிறந்த தேதியாக வரும்போது அந்த மனிதருக்கு தனி ஆற்றலும் திறமையும் வரும். அதனால் இவங்களுக்கு பொது சிந்தனை வேறு, மனித சிந்தனை வேறு. ஸோ ஒரு மனிதனாக பிறந்தாருன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு இந்த எண் சிறந்த எண்ணாகவே இருக்கும். சரி, அடுத்தது 22. இந்த 22 அதுவும் முக்கியமாக சந்திரனோடு கடகராசியில் பிறக்கும் போது இவங்க பார்த்திங்கன்னா சந்திரன், அதாவது 2 கடகமும் சந்திரன். அப்படி இருக்கும் போது இவங்க ரொம்ப அழகு, அட்ராக்ஷனாக இருப்பாங்க. இவங்களுடைய அழகு பிறரை கவரும்.
அதனாலே இவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மற்றவர்களால் இவங்களுக்கு ஒரு சொல்லப்போனால் அந்த லவ் டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதிகமாக இவங்களை மற்றவர்கள் நேசிப்பதும் ஆசைப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவே இவங்களுக்கு ஒரு சில நேரங்கள் தொந்தரவாக இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் நேசித்தால் அது அன்பு, ஒருத்தரை பல பேரும் நேசித்தால் அதனால் சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கல்வியில் நல்ல உயர் கல்வி பெறுவார்கள், உயர் நிலை பெறுவார்கள், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து 31 3 1 முதல்ல வந்து 13 1 முன்ன வந்தது, இப்போ வந்து 1 பின்னாடி வருகிறது. சரி, இதில் வந்து குரு முன்னாடி இருக்கிறார், சூரியன் பின்னாடி இருக்கிறார். இருந்தபோதும் இவங்க எல்லாருமே கடகத்தோடு சேர்வதனால், சந்திரனோடு சேர்வதனால் 3 தேதியில் பிறந்தவர்கள் ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு வழிகாட்டியாகவோ உயர் நிலை அடைந்தவர்களாக, பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்துலேயோ எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் இவங்களுக்குன்னு ஒரு தனி உயர்வு வரும். விரைவாக இவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய தனி ஆற்றலை கண்டு மற்றவர்கள் பிரமிப்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியும் மாற்றமும் வரும். உற்றார் உறவினர்கள், அன்பர்கள், நண்பர்களோடு இவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். மொத்தத்தில் இந்த 4 13 22 31 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நன்றி, வணக்கம்.